வணக்கம் சார். இன்னைக்கு திருக்குறளும் நம் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நம்ம முப்பாலில் முதற்பாலான அறத்துப்பாலில் 4வது குறளை பார்ப்போம். இது மிகவும் ஒரு அருமையான கருத்துள்ள குறள். இது கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் வர்றதுனால கடவுள் என்ற அந்த அமைப்பை சுற்றியே வரும். இதுக்கு கடவுள் மறுப்பாளர்கள்னு நான் சொல்கிறேன். அவங்களும் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது கடவுளை சாராமலே சொல்லியிருப்பாங்க. இது நான் தவறுன்னு சொல்லலை, அவங்களுக்கு உண்டான கருத்துக்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், அதை எப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்ற மாதிரி தான் இந்த குறளோட விளக்கம் அமைஞ்சிருக்கு. இந்த முப்பாலில் முதற்பாலான அறத்துப்பாலில் 4வது குறளாக வரும் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலன்னு முடியுங்க. இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அது விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் காலடியை வணங்கினால் நாமும் எந்த ஒரு துன்பமும் நமக்கு நேராது அப்படின்னு ஒரு குறள் அது விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இருந்தாருங்களா, அவரும் இதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களை நாம் பின்பற்றினால், அவர்களை பார்த்து நாம் வழி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் நேராதுன்னு சொல்லியிருப்பார். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத மனிதர்களை, அதாவது பெரிய பெரிய ஞானிகள், பெரிய ஜாம்பவான்கள், அதாவது எந்த ஒரு ஆசையும் இல்லாதவங்க போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்மளை பின்பற்றணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவரோட விளக்கம் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன அதை பற்றி சொல்ல போகிறோம்னா, அதாவது இது நம்ம எடுத்துக்கிற அந்த கருத்தில் அந்த ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது. அதாவது விருப்பு வெறுப்புனா ஒரு பொருள் மேலே ஆசை, அதிக ஆசையோ அதன் மீது கிடைக்கலன்ற விருப்பம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, நமக்குள்ள தனிப்பட்ட ஒரு கோபமோ அந்த பொருள் மேலே விருப்பமோ அதை பயன்படுத்துவதற்கு மேலே ஒரு கோபமோ வரும் இல்லைங்களா? அப்படி நம்ம மனதை அப்படி மாற்றி வச்சுக்கக்கூடாது. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருள் மேலே அதிக ஆசையும் படாமல் அதை பயன்படுத்தும். நம்மள்ட்ட இல்லாத பொருள் ஒருத்தவங்க இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க, அவங்க மேலே மிகப்பெரிய கோபம் படாமல், அவனால முடியுது அவங்க அனுபவிக்கிறாங்க, நம்மளால் முடியல, முடிஞ்சால் அதை நம்மளை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா எந்த ஒரு நிலையிலும் நமக்கு துன்பம் சேராது அப்படின்னு இந்த பாடலில், இந்த கவியில், இந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குங்க. இது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது அந்த இலான்ற அமைப்பு கடவுளை குறிக்கிறதாக அந்த கடவுள் வாழ்த்தில் போட்டிருக்காங்க. நம்ம அந்த இலான்ற அமைப்பு கடவுளை குறிப்பதாக இருந்தாலும் இதற்கு முன் வாழ்ந்த பெரிய பெரிய ஞானிகளையும் பெரிய பெரிய அறிஞர்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படிப்பட்ட, அதாவது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களை சுட்டி காட்டுறதாகவும் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த குறள் மிகவும் அற்புதமான குறள். நீங்களும் படித்து இந்த கருத்தை தெரிஞ்சுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.